தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு எளிமையான ஒரு 7 முறைகளை உங்களோடு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகிறது. அநேக நேரம் தேவனுடைய சித்தம் இதுவா அதுவா என்று நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு இந்த அருமையான வீடியோவில் தெளிவாக நம்ம தேவ சித்தத்தை எளிமையாக கண்டுபிடிக்கிறதற்கு நம்ம அருகாமையிலேயே நம்ம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள்லேயே நம்ம தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் நாம் கண்டுபிடிக்க முடியாமல் தவறிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு சேனல். இந்த சேனலில் தேவனுடைய ரகசியம் வெளிப்படும். அநேக ரகசியங்களை நம்ம கண்டினியூவாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிறைய ரகசியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இதை பார்க்கல, இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். வாங்க நம்ம தெளிவாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஃபேஸில் உள்ள ஒரு அழுக்கை நம்ம துடைக்கணும், இல்லை நம்ம ஃபேஸை இன்னும் பவுடர் போட்டு தலைலாம் சீவி நீட்டாக மாறணும்னா நம்ம என்ன செய்வோம்? கண்ணாடி முன்னாடி வருவோம், அப்படி தானே? இதே போல தான் அந்த கண்ணாடிக்கு ஒப்பனையாக தான் வேதத்தில் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் வேதமே ஒரு கண்ணாடி என்று சொல்லப்படுகிறது. முதலாவது காரியம், நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற காரியம் என்னவென்றால் அது வேற எந்த காரியமும் கிடையாது, அது ஒரு நபர், அதுதான் தேவன். நிறைய பேர் நான் செல்ஃபோனில் ஒரு செய்தி கேட்கும் பொழுது தேவ சித்தத்தை உணர்ந்தேன், ஒரு பாஸ்டர் மூலமாக உணர்ந்தேன், ஒரு சொப்பனம் மூலமாக உணர்ந்தேன், இப்படி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் என்னதான் நீங்கள் ஒரு 3வது நபர் மூலமாக 2வது நபர் மூலமாக அந்த செய்தியை பெற்றுக்கொண்டாலும் அந்த செய்தியை அனுப்புனவர் தேவன் தான். ஏன்னா அவர் மனசில் உள்ளதை தான் ஒரு மெசேஜ் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு சொப்பனம் மூலமாக பெற்றிருக்கலாம், இல்லை ஒரு ஊழியர் மூலமாக பெற்றிருக்கலாம். ஸோ தேவ சித்தத்தை அறிந்து கொள்றதுல ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது தேவன் தான். அப்போ நம்ம தேவனோடு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரணும். நம்ம பாவியாக வாழ்கிற நம்ம மனம் திரும்பி மறுபடி பிறக்க வேண்டும். இந்த அனுபவத்தை குறித்து நம்ம வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த அனுபவத்தை பெற்றவங்க தான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜெபத்தோடு இதை கேளுங்க, தெளிவாக உங்களுக்கு 100% புரியும். அனுபவ ரீதியோடு நாம் இதில் பார்க்க போகிறோம். விசேஷமாக ஏன் இந்த 7 காரியத்தை சொல்கிறேன்னா, இந்த 7 காரியம் அநேக காரியத்தை உள்ளடக்கி உங்களுக்கு எளிமையாக தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள கண்டிப்பாக உதவி செய்யும். விசேஷமாக அநேக விதத்தில் தேவன் பேசுவார். தேவன் அமைதியில் கூட பேசுவார். காட் கேன் ஸ்பீக் இன் சைலண்ட் ஆல்சோ. அதனால் தேவனை நம்ம குறைச்சி கணக்கிட முடியாது, எப்படினாலும் அவர் பேசிடுவார். ஆனால் விசேஷமாக பல ஆண்டுகளாக தேவன் உபயோகப்படுத்துகிற சில மெத்தட்ஸ், அவர் எப்படி தேவ ஜனத்தோடு கம்யூனிகேட் பண்ணுறாரு, எப்படி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறாரு, அதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தது தேவனோடு நம்ம சஞ்சரித்து உறவாடி பேசினால்தான் அவர் மனசில் உள்ளது நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோக்கு என்ற தேவ மனிதன் என்ன செய்தார்? வேதத்தில் 300 ஆண்டுகளாக தேவனோடு சஞ்சரித்தார். அப்படி சஞ்சரிக்கையில் அவர் காணாமல் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தேவனோடு பழகின ஒரு அனுபவம். அந்த நாட்களில் வேத புஸ்தகங்கள் இருந்துச்சு, அந்த நாட்களில் ஜீசஸை பற்றி ஞானம் இருந்துச்சு, எதுவுமே கிடையாது. அந்த நாட்களில் அவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள். இப்போ தானே பைபிள்ஸ்லாம் வந்தது. அந்த நாட்களில் அவர்கள் தேவனோடு சஞ்சரித்ததுனால தான் பைபிளே வந்ததே தவிர, முதலாவது எப்படி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார்கள் என்றால் பைபிள் மூலமாக நிறைய பேர் நினைக்கிறோம். பட் பைபிள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எந்த பைபிளையும் வாசிக்கலை. தேவன் ஆபிரகாமோடு பேசி அவருடைய திட்டத்தை டைரெக்டாகவே வெளிப்படுத்தினார். ஸோ தேவன் அவருடைய திட்டத்தை டைரெக்டாக வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்துதலை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் நோவா. இப்படி நம்ம பல நபர்களை பார்க்க முடியும். நோவா என்ன செஞ்சார்? பேழையை கட்டினார். இது தேவனுடைய கட்டளை. எந்த புக்கில் இருந்தால் அவர் வாங்கினாரா? இல்லை. தேவ சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு முதலாவது நமக்கு உதவி செய்ய போகிறதே தேவன் தான். அவருடைய இருதயத்தில் உள்ளதை அவர் நேரடியாக சொல்லலாம். இப்போ நேரடியாக சொல்கிறதுல சில தடைகள் இருக்கும் என்றால்
ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற அடுத்த மெத்தடு தான் ஜெபம். நம்பர் 2, ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவ சித்தத்தை எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாட்டு பாடிட்டே இருந்தேன், எனக்கு தோணுச்சு இந்த நபருக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படி ஃபோன் பண்ணும் பொழுது எனக்கு வேலை இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் நல்ல வேலையை அவங்க போட்டு தந்தாங்க. எனக்கு 20 வருஷம் ஆகிவிட்டது. இந்த 20 வருஷம் இந்த தொழிலில் நான் இருந்து இன்றைக்கி நான் ஒரு வீடை கட்டிட்டேன், என் பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த நேரம் நான் பாட்டு பாடி துதித்து கொண்டு இருக்கிற நேரம் எனக்கு இந்த நினைவு தேவன் தராமல் இருந்திருந்தால் நான் அந்த நபர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த நபர் மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டு பாடி துதிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நம்மளோடு பேசுகிறார். மெடிடேஷன் பண்ணும் பொழுது பேசுகிறார். துதிக்கும் பொழுது பேசுகிறார். சோத்திரங்களை செலுத்தும் பொழுது பேசுகிறார். சோத்திர பலியிடும் பொழுது பேசுகிறார். கர்த்தர் எப்பொழுதுமே மனிதனோடு பேசணும்னு நினைக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே 24 மணிக்கூறும் சத்தம் இருக்கும். அப்போ உங்கள் ஆவியோடு உங்கள் உள்ளான மனுஷன் தேவ ஆவியானவரோடு கனெக்ட் ஆகும் பொழுது எப்பொழுதுமே கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ளே டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நீங்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருந்தாலும், இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லி கொண்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள கனெக்ஷன் இருந்து கொண்டு தான் இருக்கும். தேவனுடைய உள் உணர்வை நீங்கள் புரிந்து கொண்டே இருக்க முடியும். ஜபிக்கிற மனுஷனால தேவனுடைய உள் உணர்வை புரிந்து கொள்ள முடியும். உள் உணர்வு என்றால் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. தேவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிரும். அது இங்கே அப்படியே வந்துடும். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கல, அவர் பேசின சவுண்டு கேட்கல, அவரை நீங்கள் பார்க்கல, ஆனால் அவருடைய உணர்வு உங்களுக்குள்ளே அப்படியே தோணும். அவருடைய கம்பேஷன், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய நீடிய பொறுமை அப்படியே உங்களுக்குள்ளே அது உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். விசேஷமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு உண்டாகும். நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளலாம். அவர் சின்ன வயசில் தேவனுடைய சத்தத்தை பைபிள் வாசித்து பெற்றுக்கொண்டாரான்னு கேட்டால் பெறலை, நேரடியாக பெற்றுக்கொண்டார். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தேவனிடத்துலேருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே சாமுவேல் கொஞ்ச நாள் கழித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவனால் அனுப்பின பிறகு சவுல் சில பாவக்காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அந்த இரவு அவர் போய் அழுகிறார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே சவுலை நீங்கள் அபிஷேகம் பண்ண என்ன அனுப்புனீங்க? அவர் இப்படி பாவம் செய்கிறாரே. அப்போ ஆண்டவர் அந்த இரவில் சவுலோடு பேசுகிறார். நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணுன்னு அந்த இரவில் ஆண்டோடைய சத்தம் உண்டாகுது. ஸோ தேவஜனமே, ஜெபிக்கும் பொழுது தேவ சத்தம் உண்டாகும். இது நம்பர் 2. இதற்கு இன்னும் அடையாளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தானியேல் இருக்கார் பார்த்தீங்களா, 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் ஜெபித்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன்னா ஆதி நாட்களில் இந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் கிடையாது, இந்த பைபிள்ஸ் அவங்க கையில் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ரொம்ப கம்யூனிகேட் பண்ணி தேவனோடு பேசி ஆண்டோடைய சித்தத்தை கண்டுபிடித்ததில் ஆதி நாட்களில் ரொம்பவே பிரோஜனமாக இருந்தது ஜெபம்தான். அதுக்கு பிறகு தான் இந்த பென்டெட்டுக், நம்ம டானக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஹீப்ரு பைபிள், பென்டெட்டுக்குன்னு சொன்னால் 5 புஸ்தகங்கள், ஃபஸ்ட்டில் உள்ள 5 புஸ்தகங்களையும் பென்டெட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த டானக்கு, தோரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எப்படி வெளியே வருதுன்னா, இந்த நியூ டெஸ்டமெண்ட் இது எல்லாமே போக போக தான் தேவனால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தான் பைபிளை எழுதினார்களே தவிர ஆதி நாட்களில் ஆண்டவர் யோபுவோடு பேசும்பொழுது பைபிள் மூலமாக பேசலை, அவர் வார்த்தை மூலமாக பேசுகிறார். நேரடியாக யாக்கோபிட்ட தரிசனம் மூலமாக பேசுகிறார். இப்படி டைரக்ட் என்கவுண்டர் இருந்தது. அடுத்தது ஜெப மூலமாக பெற்றுக்கொண்டாங்க. நம்பர் 3, இதுதான் வேத வசனம் மூலமாக. தேவ சித்தத்தை வேத வசனம் மூலமாக நம்ம எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேத வசனங்கள் நம்மளுடைய பாதைக்கு எப்படி இருக்கிறது? தீபமாக இருக்குதான். நிறைய பேருக்கு கர்த்தர் நேரடியாக பேசியிருக்க மாட்டார். ஜெபத்துலேயும் அவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்காரு. ஆனால் பைபிளை வாசிப்பாங்க, பைபிள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இது நிறைய பேருக்கு நடக்கும். எப்பேற்பட்ட பாவியான மனுஷனும் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவன் உள்ளம் உடைந்து நான் திருந்தணும், என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி வாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வேதம் மூலமாக பேசுகிறார். சங்கீதம் 119 105 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என்ன செய்கிறது? எனக்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? அடுத்த ஸ்டெப்பு போகிறத கண்டுபிடிக்க வைக்கக்கூடிய வெளிச்சம் வேதத்தில் இருக்குது.
அப்போ நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பைபிள் மூலமாக எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு மனிதன் பைபிளை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருந்தானால் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறது போல அவன் தன்னைத்தானே பார்க்க முடியும், அவன் தேவனையும் பார்க்க முடியும். அவன் தேவனுடைய சாயலை போல மாறுவான், அவனுடைய அசுத்தங்கள் மாறும். ரொம்ப பயங்கரமான தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க உதவி செய்கிற ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கர்த்தர் உபயோகப்படுத்துகிற ஒரு மெட்டீரியல்னா அது வேதாகமம் தான். அந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களோட பேசி 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 தேவ சித்தத்துக்கு நேராக கொண்டு வந்துடும். ஒரு மனிதர் திறந்த மனசோடு பைபிளை வாசிக்க ஆரம்பித்தால், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் என் மேய்ப்பராக இருக்கிறீங்க, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்ல 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 உங்களை கைவிட்டவங்க முன்னாடியெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறது நீங்கள் உணர்வீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஓநாய்க்கள் போல உள்ள மனிதர்கள் முன்னாடி இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து உங்களை வழி நடத்துறதை உணர்வீங்க. நீங்கள் வாஸ்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே பதிந்து ஒரு திட்டமாக மாறி, என்னை பாதுகாக்க ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என்னை நடத்துகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார்னு ஒரு பிக்சராக, ஒரு வரைபடமாக அது மாறி உங்களை நடத்த ஆரம்பிக்கிறது. ஏன்னா வேத வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்குது, ஆவி இருக்குது. வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வேத வசனத்தில் ஒரு லைஃப் இருக்கிறதுனால அது உங்களுக்கு லைஃப் கொடுக்கும், அது உங்களை நடத்தும். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், வேதம் பழமையானது தான். The word of God, the Bible is very very old but is still hot அப்படின்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ரொம்ப பழமை வாய்ந்தது தான். இன்றைக்கி டெக்னாலஜி புதுசாக கொண்டு வந்து இருக்குது எத்தனையோ விஷயங்களை. ஆனால் பைபிள் பழைய புஸ்தகம்தான். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் அதில் இருக்குது, 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த உலக தோற்றத்தை பற்றி இருக்குது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது எப்படி இருக்கிறது, மனுஷனுடைய முதல் படைப்பு இருக்கிறது. அப்போ இது ரொம்பவே பழமையான விஷயங்கள். அறிவியல் படி பார்க்கும் பொழுது, அறிவியல் சொல்லுகிற வண்ணமாக பார்த்தால், இந்த வேதாகமம் இந்த பூமியினுடைய ஆறுகள், கடல்கள், பூமியினுடைய அஸ்திபாரம் இதெல்லாம் பற்றி ஆண்டவர் பேசுகிறார்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் நடந்திருக்கிறத வேதம் முன்னிட்டு சொல்லுகிறது. அப்படி என்றால் வேதத்தில் உள்ள விஷயங்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்குள்ள விஷயம் என்று அறிவியல் பூர்வமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் வேதாகம ரீதியில், இறையியல் ரீதியில் பார்க்கும் பொழுது ஆதாமில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் 6000 ஆண்டுகள் தான் ஆயிருக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் உலகம் பல மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லுகிறது. எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அறிவியல் சொல்கிறதுனாலும் சரி, வேதாகம வல்லுநர்கள் சொல்கிறதுனாலும் சரி, 6000 வருடத்துக்கு முன்னாடினாலும் சரி, 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடினாலும் சரி, இந்த வேதம் அதற்குள்ள எல்லா அத்தாட்சியும் உடையதாக இருக்கிறது. அதனால் வேதத்தின் மூலமாக நம்ம தேவனுடைய சத்தத்தை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேதத்தில் எப்படிலாம் தேவ சத்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1-2 அடையாளங்களை நான் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். உங்களுக்கு இன்னும் எளிமையாக அது புரிந்துவிடும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்பதை பைபிளை வாசித்து கொண்டு வரும் பொழுது இந்த வசனத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லி தருது பாருங்கள். நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லுகிறது தேவனுடைய சித்தமாக இருக்குதான். அப்போ பைபிளை வாசிக்கலைன்னா இந்த வசனம் தெரிஞ்சிருக்காது, தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டிருக்கிறாது. இதே போல் 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவ சித்தம் பைபிளை வாசிக்கும் பொழுது வெளிப்படுகிறது. இன்னும் பைபிளை வாசிக்கிறதுல தேவ சித்தத்தை புரிந்து கொள்றதுக்கு 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்து புத்தியற்ற மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து நம்ம நன்மையை செய்து தீங்கு செய்கிறவங்களுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து அவங்களுடைய தீங்குக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்து பரிசுத்தமாக வாழ கர்த்தர் அழைக்கிறார். பார்த்தீங்களா, அது தேவனுடைய சித்தமாக இருக்குதான். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள்.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிச்சிடாமல் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா, உங்கள் மனது மறுரூபம் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு போட்டிருக்குது? பகுத்தறிந்து உங்கள் மனசை புதுதாக வைத்து மறுரூபமாகுங்க. உங்கள் மைண்டை எப்படி ரினியூ பண்ண முடியும்? உங்கள் மைண்டு கடன் வாங்குறத ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு இருந்திருக்கும். இப்போ பைபிள் வசனம் சொல்லுது, கடன் வாங்காதிருப்பாயாக, நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாயாகன்னு சொல்லுகிறது. இப்போ உங்கள் மைண்ட் செட்டு மாறுது. வட்டிக்கு வாங்காதன்னு சொல்லுது. இப்போ வட்டிக்கு வாங்கி கொண்டு இருந்திருப்போம். அப்போ நம்ம மைண்ட் செட் என்ன செய்யுது? மாறுது. ஓகே, நம்ம இனி வாங்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை வட்டிக்கு வாங்கி ஆசீர்வதிக்கிறத காட்டிலும், நம்ம ஒரு வட்டியை வாங்கிட்டு நம்ம உயர்த்தப்படுறத காட்டிலும், வட்டி வாங்காமலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், அதுக்குள்ளே வாசலை திறப்பார்னு ஒரு பிக்சர், ஒரு தரிசனம் உண்டாகுது. அப்போ வேத வசனத்தை வாசிக்கலாம்னா எப்படி உண்டாகும்? கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் உண்டாவது வேண்டான்னு பைபிள் சொல்லுது. கெட்ட வார்த்தையாக போட்டு கொண்டு இருந்திருப்போம். அப்போ அந்த பழைய சிந்தனை மாறி இப்போ புதிய சிந்தனை வருது. இந்த புதிய சிந்தனையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தது என்னது? இந்த வேத வசனம் தான். பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள்னு வசனம் சொல்லுகிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போது நல்லா குடிச்சு சினிமா பார்த்து அந்தகாரங்களை செஞ்சு உலக மோச இச்சைகளில் உழன்று பிறண்ட ஒரு நபர் பிசாசுக்கு இடம் கூடாதே என்று சொல்லும் பொழுது, அந்த வசனம் அவன் சிந்தனைக்குள்ளே போகும் பொழுது அவன் அந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை ஆகிறான். ஏன்னா அவனுடைய முயற்சி என்ன செய்யப்படுகிறது? அவன் இனி நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அவன் முயற்சி எடுக்கிறான். ரொம்ப கவலைப்பட்டு நாளைய தினத்தை குறித்து சோர்ந்து போன நிறைய பேருக்கு இந்த வசனம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு சொன்ன வசனம் உள்ளே வந்த உடனே அவங்க மைண்ட் செட் மாறுது. ஓ, நாளைய தினத்துக்கு நான் ஏன் கவலைப்படணும்? இப்படி அவர்களுக்குள்ளாடி ஜீவன் உண்டாகுது. மரணம் அவர்களை விட்டு வெளியே போகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லுகிறது. அவிசுவாசித்து நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இழப்பில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு பிள்ளை பிறக்காது, எனக்கு கல்யாணம் ஆகாது. இப்படி அவிசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்கிற வசனம் வரும்பொழுது அந்த பழைய சிந்தனைகள் மாறி புதிய சிந்தனை உண்டாக்குது வசனம். அதை தான் ரோமர் 12:2 சொல்லுது. உங்கள் மனம் புதிதாகணும். உங்கள் மனம்னா என்னது? உங்கள் மைண்டு ரினியூ ஆகுனா என்ன நடக்கும்? டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும், மறுரூபம் நடக்கும். இயேசுவை போல மாறுவீங்க. எப்படி மாறுவீங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால, வசனத்தை கீழ்ப்படுகிறதுனால, தேவ சித்தத்தை பெற்றுக்கொள்றதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுறீங்க. இனிமே நீங்கள் கவனமாக கேட்கணும். ஏன்னா வேத வசனம் மூலமாக நிறைய பேருக்கு தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். அநேகர் வேதத்தை வாசித்தாலும் அவர்களுக்கு புரியாது, அவர்களால் அறிய முடியாது. இதில் பெரிய ஞானியாகிய ஒரு நபர் இருந்தார். அவர் வேதத்தை கரைத்து குடித்தவர். சொல்லப்போனால் அந்த பேப்பரை அரைச்சி தண்ணியில் கலக்கி குடிக்காத ஒரு குறைவு தான். அப்படி அவர் படித்தவர். கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து, அந்த நியாயசாஸ்திரியினுடைய பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்த ஒரு நபர் தான் கமாலியன். அவருடைய கால் கீழே சீசனாக உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் தான் பவுலடியார். அந்த பவுலனுடைய ஒரிஜினல் பேர் சவுல். அவர் கெட்டவராக இருக்கிறார். எவ்வளவுதான் பைபிள் படித்தாலும் அவருக்கு தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை தலைகீழ படித்தவர், எல்லாமே அவருக்கு தெரியும். அக்கு வேற ஆணி வேற படித்தவராகும் பவுல். அந்த சவுலாகிய பவுலுக்கு ஆரம்ப நாட்களில் வேத வசனத்தில் இருந்து அவருக்கு ஆண்டவர் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வருது. காரணம், அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல. நிறைய நேரம் நம்ம தேவ சித்தத்தை பைபிள் மூலமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற அடுத்த ஒரு காரியம்தான் மனிதர்கள். 4வது விஷயம், ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக பேசுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் நேருக்கு நேர் பவுலை சந்திக்கிறார். காட் நேராக, அதாவது நம்ம டைரக்ட் நம்ம பார்த்துருந்தோம் முதல்ல, அந்த என்கவுண்டர் உண்டாகுது. அதில் தேவ சத்தம் கேட்குறாரு. அப்போ பவுல் டைரெக்டாகவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு. அதற்கு பிறகு பைபிள் மூலமாக அவருக்கு இப்போ புரியலை. ஏன்னா அவர் நியாயப்பிரமாணத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு அப்டேட் கிடைக்கணும். இப்போ அடுத்த ஒரு தேவ சித்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பவுலுக்கு இன்னும் தெளிவாக அவர் புரிந்து கொள்ள ஒரு மனுஷனை அனுப்புகிறார். அவர் தான் அனனியா. இந்த அனனியா போய் ஜெபிக்கிறாரு. அவருக்கு விடுதலை உண்டாகுது. ஆண்டவர் அனனியா வருவார்னு பவுலுக்கும் சொப்பனம் மூலமாக பேசியிருந்தார். அப்போ தரிசனம் மூலமாக அவங்க 2 பேருக்குமே பேசுகிறார். இப்போது இந்த அனனியா கிட்ட தேவனுடைய ரகசியம் இருந்துச்சு. என்ன ரகசியம்? அனனியா சொல்கிறார், ஆண்டவரே, இந்த சவுல் எல்லாரையும் துன்பப்படுத்தி அடிக்கிறவனாக இருக்கிறான்.
இவனை போய் பார்க்க சொல்கிறீரே. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, ஏரியாவை சொல்கிறாரு, அந்த இருக்கிற வீடை சொல்கிறார், தெரு பேரை சொல்கிறார், உள்ளே இருக்கிற அந்த வீடை கொடுத்த அந்த வீட்டினுடைய நபர் பேர் சொல்கிறார், உள்ளே இருக்கிற பவுலுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி அந்த சவுலாகிய பவுல் மேலே கைகளை வைத்து ஜெபித்த பொழுது சவுலுக்கு விடுதலை உண்டாயிட்டு. அப்போ தேவன் என்ன சொல்லி அனுப்புனார்னா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பாருங்களேன், இந்த ரகசியம் பவுலுக்கு சொல்லப்பட்டுச்சோ இல்லையோ, அனனியாவுக்கு சொல்லப்பட்டுட்டு. ஆண்டவர் பவுலை பார்க்கும் பொழுது முள்ளில் உதைக்கிறது கடினம்னு பேசினார். ஆனால் ரகசியத்தை அனனியா மூலமாக சொல்கிறாரு. ஆண்டவர் செகண்ட் ஸ்டெப்பை மனுஷன் மூலமாக மூவ் பண்ணார். நேரடியாக சொல்லாமல் ரகசியமாக பேசினார். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு ரீதி மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசுகிறாரு. அடுத்தது பவுல் வீட்டில் இருக்கும் பொழுது அனனியா ஒருத்தன் வருவான்னு சொல்லி தரிசனம் மூலமாக பேசுகிறாரு. இது விஷனுக்கும் ட்ரீம்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ஆண்டவர் பேசுகிற விதங்கள் எதுனாலும் நம்மள்கிட்ட பேசலாம். ஆண்டவர் பைபிளில் மட்டும்தான் பேசுவார், ஆண்டவர் ஜெபத்தில் மட்டும்தான் பேசுவார், ஆண்டவர் நேராக மட்டும்தான் பேசுவார், இப்படி நம்ம நினைக்கக்கூடாது. தேவ சித்தத்தை செய்த நிறையா பேர் நேரடியாகவும் சத்தத்தை கேட்டிருக்காங்க, ஜெபத்தில் சத்தத்தை கேட்டிருக்காங்க, வேத வாசிப்பு மூலமாக கேட்டிருக்காங்க. அடுத்த மனுஷர்கள் நான் ஒரு சொப்பனை உன்னை பற்றி பார்த்தேன், நான் உன்னை குறித்து இந்த காரியத்தை ஆண்டர் என்கிட்ட உன்னை பற்றி என்கிட்ட பேசினார், இப்படி மனுஷன் மூலமாகவும் ஆண்டர் பேசுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அனனியா. பவுல்கிட்ட சொல்கிறாரு, இப்படி ஆகும் விஷயம்னு சொல்லி அவரை சித்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுல் இருக்கார். இது புதிய ஏற்பாட்டு சவுல். நான் இப்போ சொல்ல போகிறது பழைய ஏற்பாட்டு சவுல். அவர் கழுதையை தேடி வந்து கொண்டிருக்கார். காணாமல் போன கழுதையை தேடி வரும் பொழுது சாமுவேல்னு சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசியை இந்த சவுல் மீட் பண்ணுறாரு. அப்போ தேவனுடைய சித்தத்தை சாமுவேல் சவுலுக்கு சொல்கிறார். அப்போ மனுஷன் மூலமாகவும் தேவ சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனுஷன் தேவ மனுஷனாக இருக்கணும். தேவனுடைய உண்மையான சத்தத்தை கேட்குற ஒரு மனுஷனாக இருந்தானா அவனுக்கு கனவுலையோ, அவன் இருதயத்திலையோ, இல்லை அவன் தரிசனத்திலையோ, இல்லை அவன் ஜெபத்திலையோ, இல்லை அவன் வேத வாசிக்கும் பொழுதோ கர்த்தர் அவனோடு பேசுவார். அவன் நமக்கு வழிகாட்ட முடியும். அப்போ மனிதர்கள் மூலமாக தேவன் பேசுகிறார். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தாவீது ஒவ்வொரு நேரம் ஜெபிக்கிற நபர் தான், துதிக்கிற நபர் தான். நல்லா துதிப்பார், நல்லா ஜெபிப்பார். ஆனாலும் பிரச்சனை வந்த உடனே ஆண்டர்கிட்ட ஜெபித்து தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனையை கேட்பார். அப்போ சில தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனைகள் அந்த நாட்களில் தெளிவாக இருந்துச்சு. நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க, யுத்தத்தில் ஜெயித்துருவேன்னு சொல்லுவாங்க, அப்போ யுத்தத்துக்கு போவார். நீ போவாதன்னு சொன்னால் போக மாட்டார். ஸோ தேவ ஜனங்களே, இப்படி தேவ மனிதர்கள் மூலமாக நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம சபைக்கு போகிறோம், அப்படி போகும்பொழுது ஆண்டவர் நம்மளோடு அப்படி பேசுவார், வசனம் மூலமாக பேசுவார். தேவ மனிதன் தான் ஒரு செய்தி கொடுத்துட்ருப்போம், ஆனால் அந்த செய்தியில் நம்மளோடு பேசுனது போல் இருக்கும். ஒரு யூடியூப்பை ஆன் பண்ணுறோம், ஒரு செய்தி வருது, அதில் ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு, இல்லை ஒரு ஷார்ட்ஸ், இல்லை ஒரு ரீல்ஸ், இப்படி நீங்கள் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு வசனம் உங்களை அப்படியே தொட்டு பேசுது. காலையில் ஆகுது, திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் என்ன செய்கிறாரு, ஒரு வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறாரு. செல்ஃபோனில் மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு இமேஜ், ஒரு பிக்சர் மூலமாகவோ உங்களுக்கு வருது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற வசனம், இல்லை அந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக அது கிடச்சிருக்கும், ஆண்டவர் பேசியிருப்பார், அதை அப்படி கரெக்டாக அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் சோர்ந்து போன நேரம் பார்த்து ஒரு ஆள் ஒரு பாட்டை அனுப்புவாங்க, யூடியூப்பில் ஒரு பாட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வரலாம். இப்படி மனிதர்களை கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்துகிறார். ஏன்னா வேதத்தில் இருக்கிற அதே வல்லமையை சுமக்கிறவங்க தான் மனிதர்கள். வேதத்தில் இருக்கிற வல்லமை வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டுனா அது நடமாடும் வல்லமையாக மாறிடுது. நடமாடும் சுவிசேஷம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது மனுஷன்தான். வேதத்தில் இருக்கிறத தூக்கி இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப பிரம்மாண்டமான வேலையை செய்கிறது மனிதர்கள். இந்த பூவில் உள்ள போலன் கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செய்யக்கூடியது தேனீக்கள். அப்போ அந்த தேனீக்களினுடைய கால்களில் இந்த போலன் கிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மகரந்த பொடிகள் ஒட்டிக்கிடும். அது இன்னொரு செடியில் போய் உட்காரும் பொழுது இது காலில் உள்ள அந்த பொடி அதில் உளுந்து அதில் இருந்து காய் பூ காய் கனி வருகிறது. அப்போது
பழங்கள் வருகிறதற்கு காரணமே இந்த தேனீக்கள் செய்கிற இந்த போலன் கிரெயின்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலினேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸை செய்கிறது தேனீக்கள். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பூவில் ஒட்டி இருக்கிற அந்த விதைகளை அழகாக தூக்கிட்டு போய் அந்த பொடியை இன்னொரு இடத்துல போட்டு அதில் இருந்து ஒரு கனியை உண்டாக்குறது தேனி. இதே போல் வசனத்தில் உள்ள எல்லா சாராம்சத்தையும் படித்து ஜெபித்து உள்ளத்தில் தூக்கி கொண்டு சென்று இன்னொரு தேவையான மனுஷன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துறது தேவ மனிதர்கள். இப்போ வேதத்தில் பிலிப்புன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை ஆவியானவர் தூக்கி கொண்டு போய் ஒரு மந்திரி கிட்ட விட்றாரு. அந்த மந்திரி பைபிளை வாசித்து கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு என்னுடைய சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்கு உன்னை கொண்டு வந்திருக்கேன், அவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்கிறார். அவன்கிட்ட போய் பேசுனா அவன் அழகாக பைபிளை தியானித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அதனுடைய விளக்கம் தெரியலை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அவரோட இணைந்து பிலிப்பு கேட்குறாரு, இதனுடைய விளக்கம் தெரியுமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும் பொழுது பிலிப்பு அதை சொல்லி கொடுக்குறாரு. இயேசுன்னு ஒருத்தரை பற்றி இந்த பழைய ஏற்பாட்டில் ஏசையா பேசியிருக்கிறாரு. அவர் வந்துட்டார், வந்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் மரித்து உயிரோடு எழும்பிட்டாருன்னு சத்தியத்தை சொல்லி ஞானசானம் கொடுக்குற லெவலில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்தார். என்னதான் பைபிளை படித்தாலும் அந்த மந்திரிக்கு அது புரியலை. அப்போ பைபிளை படிக்கும் பொழுது சில நேரம் ஆண்டவரால் நம்ம கூட புரிய வைக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் மனுஷனை கொண்டு வருவார். ஸோ பைபிளை வாசித்து நீங்கள் சில நேரம் புரியாமையும் போகும்பொழுது ஆண்டவர் மனுஷனையோ இல்லை வேறு ஒரு செய்தி மூலமாகவோ இல்லை ஒரு சொப்பனம் மூலமாகவோ ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். ஒரு மனிதர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆண்டவரே நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுட்டேன்னு நீங்கள் வேதத்தில் எழுதியிருக்குதே, இது எனக்கு புரிய வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டார். தூங்கும் பொழுது ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். இயேசு தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் இயேசுனுடைய முகரூபம் அப்படி மாறி இவருடைய முகரூபம் அங்கே தெரியுது. என்னடா இது, இயேசு தானே சிலுவையில் அறையப்பட்டார், நம்ம எங்கடா சிலுவையில் அறையப்பட்டோம் அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கிறார். தூக்கத்திலிருந்து விழித்த பிறகுதான் அவருக்கு தெரிகிறது, ஓ இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது நாமும் அவர் கூட என்ன செஞ்சிட்டோம், பாவத்திற்காக மரித்திருக்கிறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நாமும் பாவத்திற்காக அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறுறோம். ஆனால் அது நிறைவேறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதே போல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணியிலிருந்து எழும்பும் பொழுது நம்ம உயிரோடு எழும்புகிறோம். பாவத்துக்கு செத்து இனி நீதிக்கு பிழைக்க முடியும்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை சொப்பன மூலமாக பெற்றுக்கொண்டார். சில நேரம் பைபிளை வாசிக்கும் பொழுது புரியலன்னா பாஸ்டர்ஸ் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சத்தியம் தெரிஞ்சவங்க மூலமாக பேசுவார். இப்போ எந்த நபர் மூலமாகவும் பேசலைன்னா சொப்பனம் மூலமாக பேசுவார். இப்போ சொப்பனம் மூலமாக பேசலைன்னா தரிசனம் மூலமாக பேசுவார். எப்படினாலும் அவர் பேசிடுவார். தேவ சித்தத்தை எளிமையாக நம்ம அறிந்து கொள்றதுல 4வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது மனுஷனுடைய உபயோகம். 5வது இடத்துல இருக்கிறது சூழ்நிலை. 5வது இடத்துல சூழ்நிலையை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கிறது. தேவ சித்தத்தை இன்னும் அறிந்து கொள்றதுக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப உதவி செய்யும். சில நேரம் சூழ்நிலை வேதனையான சூழ்நிலையில் போய்ட்டுருப்போம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்போம். இப்போ எலியாவுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாரு. அப்போது ஒரு காகம் வருது, சாப்பாடை கொடுக்குது. இந்த காகத்தை பார்க்கும் பொழுது என்ன தோணும், நான் இப்படி ஆகாரம் இல்லாமல் இருக்கிறேன்னு யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். செல்ஃபோன் கான்டாக்ட் இல்லை, எந்த ஒரு ஜிபிஎஸ் கான்டாக்ட் இல்லை, எந்த ஒரு டேக்ஸோ டெலிகிராமோ ஃபேக்ஸோ எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல, டவர்லெஸ் இடத்துல அவர் இருக்கிறாரு. கனெக்ஷனே இல்லை. அவர் குடும்பத்துக்கும் தெரியாது, அவர் குடும்பம் உண்டான்னு கூட தெரியாது எலியாவுக்கு. ஆனால் அந்த இடத்துல காகத்தை அனுப்பி விட்டது யார், கர்த்தர். அப்போ சூழ்நிலைகளை வைத்து கர்த்தர் என் கூட பேசுகிறாரு நம்மளால் உணர முடியும். நல்ல அடையாளங்கள். இப்போ வானத்தில் நல்ல ஒரு ரெயின்போ வானவில் தோன்றுகிறது. இந்த வானவில் என்னையிலிருந்து வருகிறது, ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், இனி நான் அந்த பூமியை அழிக்க மாட்டேன், என்னுடைய வில்லை நான் வானத்தில் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அன்னையில இருந்து தான் அந்த வானவில் வருகிறது. வசனம் சொல்லுது, பூமியில் முத மழை வந்ததே நோவா பேழையை கட்டின டைம் தான். அது வரைக்கும் மழைன்னு ஒன்று பூமியில் கிடையாதான். அது வரைக்கும் பனி தான் இந்த பூமியில் உள்ள செடிகளையும் கொடிகளையும் வளர வச்சு கொண்டு இருந்தது. முதல் மழை வந்ததும் அப்போதான். அப்போ அந்த மழை பெய்யும் பொழுது, இந்த வானவில் வரும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நம்மளால் உணர முடியுது. ஆண்டவர் சொல்கிறார், நான் நீ பூமியை அழிக்க மாட்டேன்,
நோவா காலத்தில் அழித்தது போல் நான் அழிக்க மாட்டேன். அப்போ சில சூழ்நிலைகள் மூலமாக நம்ம தேவ சத்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த வேலை வாய்க்கவே இல்லை, நீங்கள் நினச்சது வாய்க்கவே இல்லை. இப்போது அது வாய்க்கவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் வேற ஒரு பாதையை காட்டுறாரு. ஆண்டவர் வேற ஒரு ஊழிய அழைப்பு வச்சுருப்பார். அப்போ அந்த ஊழியத்துக்கு நேராக போகிறதுனால என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த வேலை வாய்க்காமலே ஆண்டவர் போக வச்சு கொண்டு இருந்தார். அப்போது அந்த வேலை வாய்க்காமல் போகும்பொழுது நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், எல்லா வேலையும் வாய்க்காமல் போகிறது ஊழியத்திற்காகன்னு கிடையாது. சிலப்போ நீங்கள் வேலையில் உயரக்கூடாதுன்னு பிசாசு என்ன செய்வான், தடுப்பான். ஆனால் வேலையே வாய்க்கலை, ஆண்டவர் சொப்பனம் மூலமாக பேசுகிறாரு. நீங்கள் செய்தி கொடுக்குற மாதிரி, நீங்கள் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுற மாதிரி, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரிலாம் ஆண்டவர் காட்டுறாருன்னா உங்கள் அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு அர்த்தம். இல்லை ஒரு திருமண விஷயத்திற்காக உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, பொண்ணு பார்க்குறதோ இல்லை மணமகன் தேடுகிறதுல இருக்கிறீங்க. அப்போது உங்கள் மகனுக்கு ஒரு பொண்ணை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் போய் வாலண்டியராக கேட்குறீங்க, ஏம்மா பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மூலமாக கேட்குறீங்க, புரோக்கர் மூலமாக. அவங்க விட்டே கொடுக்கல. அவங்க என்ன தான் நீங்கள் டவுரியே வேண்டான்னு சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் பிள்ளையை நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறாங்க. நீங்கள் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்காங்க. இப்படி நீங்கள் பலமுறை செஞ்சும் அவங்க வீட்டை பலமுறை சுற்றி வந்தோம், அவங்க உங்ககிட்ட கனெக்ஷன்லேயே வரலைன்னா ஆண்டவர் தடுக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பிள்ளை சித்தம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க, இது என் பிள்ளைக்கு செட்டாக இருக்கும், இது தேவ சித்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் முயற்சிகளை தடுத்து கொண்டே இருப்பார். இப்படி ஆண்டவர் நம்ம தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நம்மளை நேசிக்கிறதுனால சூழ்நிலை மூலமாக தடுக்கிறார். இதற்கு இன்னும் ஆதாரமாக கிதியோன் என்ற தேவ மனிதனை பாருங்கள். அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறாரு. ஆண்டவரே, இந்த ஆட்டினுடைய மயிர் துணி, அது ஒரு ஆட்டினுடைய தோல், இதை நான் போடுகிறேன், இதை சுற்றிலும் பனி பெய்யணும், ஆனால் ஆட்டின் தோலில் மட்டும் பனி பெய்யக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிடுவேன். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு, பேசினது தூதன், நீர் தேவனிடத்தில் தான் இருந்து வந்தீர் என்றால் நான் ஒரு பலியை செய்து கொண்டு வர வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா அது வந்தது தேவதூதனான்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்துட்டு. அடுத்தது சொல்கிறாரு, இருந்தாலும் ஒரு டவுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை கோச்சு கொள்ளாதீங்க, எனக்கு இந்த அடையாளத்தில் என்னோடு பேசுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் கேட்ட அடையாளத்தை அந்த பனித்துளிகள் அந்த அந்த ஆட்டு மயிர் அந்த துணியில் மட்டும் படாமல் சுற்றிலும் பனி பெஞ்சிருக்கும். அடுத்த முறை சொல்கிறான், ஆண்டவரே இன்னொரு காட்டி உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போது இந்த ஆட்டுத்தோலில் மட்டும் பனி பெய்யணும், சுற்றிலும் பெய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆண்டவர் 2 அடையாளத்தையுமே ப்ரூஃப் பண்ணி காட்டுறாரு. ஸோ ஆண்டவர் சில அடையாளங்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, சர்க்கம்ஸ்டான்ஸ் மூலமாக, சில சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் மூலமாக நமக்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகள் மூலமாக எளிமையாக நம்மளோடு பேசுவார். நமக்கு புரிஞ்சு கொள்ளலாம் தேவ சித்தம் இதுதான். இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, தேவ சித்தத்தை புரிஞ்சு கொள்றதுல சமாதானம். இப்போது நம்ம முயற்சி பண்ணுறோம், நமக்கு சமாதானமே இல்லைன்னா அது மூலமாகவும் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அதாவது நம்ம சூழ்நிலைகளில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சமாதானம். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ தேவ சமாதானம் அதான் பிலிப்பியர் 4:7 சொல்லுது, 6:7 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ நீங்கள் ஆண்டர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானம் வரும். அப்போ சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சமாதானமா இல்லை உள்ளே கலக்கமா அப்படி நீங்கள் கவனித்தாலே போதும், தெய்வ சித்தத்தை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். சில நேரம் உங்களை 4 பேர் ஏசுவாங்க, ஏசும் பொழுது உள்ள ஒரு கலக்கம் வரும், அது ஒரு பயம், அது உங்கள் சிந்தனையில் ஒரு பயம் உண்டாகும். என்னை ஏசுகிறாங்களே, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்ததுனால, நான் சபைக்கு போனதுனால என் குடும்பம் ஏசுதே அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் பயந்தாலும் மறுபக்கம் உள்ளத்தில் சமாதானம் வரும். ஆனால் சில நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா சிந்தனையிலையும் பயம் வரும், இருதயத்துக்குள்ளேயும் பயம் வரும். அப்போ உங்கள் இருதயத்தில் பயம் வருதுன்னா அது தேவ சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு அர்த்தம். ஓகே, நம்பர் 6வது விஷயம், 5 விஷயங்களை பார்த்தோம். 6வது விஷயம், சொப்பனம் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நிறைய பேருக்கு சொப்பனம்னா தரிசனம்னு நினைக்கிறாங்க. சொப்பனத்தை தரிசனம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால்
சொப்பனத்தில் வந்து நீங்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கீங்க. ஆனால் தரிசனம் சொல்லும் பொழுது நீங்கள் நித்திரை பண்ணாமலே அது கிடைக்கும், உங்கள் கண்ணில் பிரத்யட்சமாக தெரியும். அதை தான் தரிசனம். நீங்கள் தூக்கத்தில் உங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா அது பேர் கனவு. ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் அம்மாவை நேராக பார்க்குறீங்கன்னா அது பேர் தரிசனம். இந்துக்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய சாமிகளுக்கு முன்னாடி, அந்த கல்லான அந்த உருவங்களுக்கு முன்னாடி போயிட்டு நான் இன்றைக்கி சாமியை தரிசனம் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சாமி கனவுல வந்துச்சுன்னா அது பேர் கனவு. ஆனால் நேராக பார்த்தா அது பேர் தரிசனம். அப்போ நம்மளுடைய காமன் சென்ஸ், நம்மளுடைய நினைவுகள் தூங்கும் பொழுது நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய காரியங்கள் சொப்பனம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம நினைவுகள் தூங்காமல் கண்ணுக்கு கண் எதிர்ப்பாக நம்ம நினைவு ஆற்றலோடு நம்ம தூங்காமல் இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் தரிசனம். நம்பர் 6, சொப்பனம். இந்த ட்ரீம்ஸ், ஆண்டவர் ட்ரீம்ஸ் மூலமாக பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு யோசேப்பு இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு யோசேப்பு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பு வந்து யாக்கோபுடைய மகன். புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பு வந்து மரியாளுடைய ஹஸ்பண்ட், இயேசுநாதருடைய அப்பா. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்புக்கும் ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட்டது தரிசனத்தின் மூலமாக தான். இந்த தரிசனம் நான் சொல்ல வருகிறது சொப்பனங்கள். இந்த சொப்பனம் மூலமாக தான் யோசேப்புக்கு வெளிப்பட்டது. இந்த சொப்பனம் சொல்லுகிறது யாருக்குனாலும் கிடைக்கும், ஆனால் தரிசனம் சொல்லுகிறது ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களுக்கு தான் கிடைக்கும். சொப்பனம் பாருங்க, யோசேப்பு வந்து அந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு கிடச்சிச்சு. அதே நேரம் யோசேப்பினுடைய அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகுது. அதே போல் பாபிலோனின் ராஜாவாகிய அந்த நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனம் உண்டாச்சு தானியேலுடைய காலத்தில். ஸோ இப்படி ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் சொப்பனம் உண்டாகும். கர்த்தருடைய சித்தமே அதில் வெளிப்படலாம். ஸோ சொப்பனம் சொல்லுகிறது எல்லாருக்கும் உண்டாகிறது, ஆனால் தரிசனம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உண்டாகிறது. இவ்வளோ தான் விஷயம். அப்போது இன்றைக்கி வந்து சொப்பனம் பார்க்குறது வந்து ரட்சிக்கப்படாதவங்களும் பார்க்கலாம். அதனால தான் தேவ பிள்ளைகள் தரிசனத்தை வேல்யூ நம்ம கூடுனதாக பார்க்குறோம். ஏன்னா தரிசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறது. வேதத்தில் எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்களோ அந்த இடத்துல அந்நிய பாஷை பேசியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அந்நிய பாஷையில் பேசினாங்களோ அங்கே தீர்க்க தரிசனமும் சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்க்க தரிசனம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நம்ம அடுத்த பாயிண்ட் வரலாம். ஃபஸ்ட்டு அதற்கு முன்னாடி நம்ம இந்த சொப்பனத்தை பார்த்துருவோம். அப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து சொப்பனம் மூலமாக பேசி தேவ சித்தத்தை வெளிப்படுத்தி, நமக்கு தெரியும் யோசேப்பை குறித்து எவ்வளோ செய்தி கேட்டிருக்கிறீங்க. யோசேப்பை பற்றி ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம். குழியில் இருந்தார், அவர் பார்த்த சொப்பனத்தை வெளியே சொன்னதுனால உபத்திரவப்பட்டார். அப்போ சொப்பனத்தில் தேவ சித்தம் வெளிப்படுது. நீங்கள் நல்ல ஜெபத்தோடு தூங்கணும். நிறைய பேர் இந்த சொப்பனத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நல்லா ஜெபிச்சு வேத வசனத்தை வாசித்துட்டு ஒரு 21 நாள் தூங்கி பாருங்கள், கண்டிப்பாக சொப்பனம் உருவாகும். 21 நாள் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஆவி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்படியும் வரலைன்னா உங்களுக்கு போராட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகள் சொப்பனம் பார்க்கலன்னா உங்கள் ஆவிக்குரிய திறன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ தேவ ஜனங்கள் அதற்காக வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ தான் ட்ரீம்ஸ் உண்டாகும். உலக ட்ரீம்ஸ் அல்ல, பரலோக ட்ரீம்ஸ் உண்டாக வேண்டும். சரி, இப்போது புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பை பாருங்கள். அதுலேயும் அவருடைய சொப்பனத்தில் ஒரு தூதன் வந்து பேசுகிறார். ஸோ இதுதான் சொப்பனம். சொப்பனம் மூலமாக ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படும். நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும், யோசேப்புக்கு டைரக்ஷன் கிடைக்குது. புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்புக்கு பிள்ளையாகிய இயேசுவை சுமந்து கொண்டு இந்த ராஜா கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையை காப்பாற்றுன்னு ஒரு சொப்பனம் உண்டாகுது. ஸோ தேவ சித்தம் வெளிப்பட்டுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக சொப்பனத்தில் வெளிப்படும். ஆனால் நீங்கள் சொப்பனத்தை கரெக்டாக பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் ஃப்ரீ ஸ்பிரிட் உடையவர்களாக இருக்கணும். உங்கள் ஆவி ஃப்ரீயாக இருக்கணும். பிறர் மேலே கசப்பு, எரிச்சல், வெஞ்சன்ஸ், கோபம், வைலன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் சாந்தமான ஒரு ஆவி, ஒரு நீர் ஓடையில் நீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது போல் அமைதியான நீர் ஓடுற ஒரு சத்தம், எவ்வளோ மெல்லிய சத்தம், பச்சையான மரங்களுக்கு மத்தியில் ஓடுகிற நீரை போல உங்கள் இருதயம் அமர்ந்த ஒரு இருதயமாக, தாய் பால் குடித்து தூங்குகிற பிள்ளை எவ்வளோ சாந்தமாக இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருந்து வேத வசனத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தருடைய சொப்பனம் வரும். தினமும் அடியும் சண்டையும் வச்சுக்கிட்டு கெட்டாரத்தை போட்டுட்டு உலக சீரியல் சினிமாலாம் பார்த்துட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் சினிமா பார்த்துட்டு வாட்ஸ்அப்பு அது இது ஒவ்வொரு உலகம் எல்லாம் பார்த்துட்டு தூங்கும் பொழுது தொல்லையின் திரட்சினால் ஒரு சொப்பனம் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தொல்லைகளின் திரட்சியினால், பிகாஸ் ஆஃப் த லாட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் த டிஸ்ஒபீடியன்ஸ் ட்ரீம்ஸ் கேன் கம்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது அது நம்ம சப்கான்ஷியஸ் உள்ளான அந்த சிந்தனையில் பதிந்து அது ஒரு ரெக்கார்டாக நம்ம இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். நைட்டு கொலை பண்ண வருவான், சிங்கம் கடிக்கிற மாதிரி இருக்கும், பாம்பு கொத்துற மாதிரி இருக்கும், கல்ற வெட்டியை பார்க்குறது, அடக்கம் பண்ணப்படுற மாதிரி, இதெல்லாம் கெட்ட சொப்பனம் வர்றதுக்கு காரணம் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தான். நல்ல சொப்பனம் வரணும்னா கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தால் நல்ல சொப்பனங்கள் வரும். ஓகே, இப்போ சொப்பனம் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுட்டு நம்பர் 7, தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இந்த தரிசனங்கள் பேசப்படுகிறது அந்த புதிய ஏற்பாட்டினுடைய சிறப்பு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ என்ன நடக்கும்? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். பார்த்தீங்களா, சொப்பனம் தரிசனம் இப்படி 2-3 விஷயங்களை அதில் போடப்பட்டிருக்கிறது. தரிசனங்களை உரைப்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். ஸோ தேவ ஜனமே, கடைசியாக ரொம்ப வேல்யூ கூடுனது தரிசனம். நல்ல தேவ ஊழியர்களுக்கு அப்பா ஆண்டவர் தரிசனம் காமிச்சு கொண்டே இருப்பார். விஷன் வந்து கொண்டே இருக்கும். ஆபத்துக்களை முன்னாடியே காட்டுவார். வரப்போகிற வியாதிகளை ஒரு பிக்சர் மாதிரி காட்டுவார். இருதயத்தில் உண்டாகும். ஆண்டவர் உடனே பேசுவார். அவருடைய சத்தம் கேட்கும். அவர் நம்ம கண்களில் காட்டுவார், இல்லை வெளியே ஒரு விஷன் காட்டுவார். இப்படி கண்களுக்கு உள்ளே தெரிகிற விஷன் இருக்குது, கண்ணுக்கு வெளியே தெரிகிற விஷன் இருக்குது, இருதயத்தில் பிக்சராக தெரிகிற விஷன் இருக்குது. கர்த்தர் சத்தம் இருதயத்தில் கேட்கும். இதெல்லாம் விஷன்ஸுக்குள்ளே வரும். இந்த விஷன்ஸுக்கு அடையாளமாக தான் பேதுரு சாப்பிட்றதுக்கு அவருக்கு என்ன தோணுது. ஒரு டைமில் பேதுரு என்ன செய்கிறார், சாப்பிடணும்னு தோணுது. அப்போ என்ன ஆகுது, அவர் மேலே போய் ஜெபிக்க போகிறார், சாப்பாடு ரெடி ஆகலன்னு. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு விஷன் பார்க்குறார். அந்த விஷனில் அவர் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி பவுலுடைய லைஃப்பில் ஏராளமான தரிசனங்களை பார்த்துருக்கிறார். தூதரை நேருக்கு நேர் பார்த்துருக்கிறார். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ தரிசனங்கள் மூலமாக நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு தேவ மனிதர் ரொம்ப சோர்ந்து போய் அவருடைய ஊழியத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்து ஒரு ஆத்துமா கூட கிடைக்கல. அப்போ அவருடைய ஜெப அறையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு மோசமான இரத்த காட்டேரி அவருக்கு முன்னாடி பிரத்யட்சமாக தோன்றுகிறது. தரிசனத்தில் பார்க்குறாரு. தரிசனம்னா தூங்கலை, கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் போல் அப்படியே பயங்கரமாக ஒரு ப்ரொஜெக்டரில் நம்ம போட்டால் எப்படி இருக்கும், இந்த கிராமத்துலலாம் ப்ரொஜெக்டர் போட்டு ஸ்க்ரீன் கட்டி இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இயேசுனுடைய நாடகங்களை போட்டு காட்டுவாங்க. சிலுவையில் அறையப்பட்ட காட்சிகளை கிராம மக்களுக்கு நிறைய இடங்களில் இந்த பொதுவெளியில் அவுட்ரீச் மினிஸ்டரில் போட்டு காட்டுவாங்க. அதே போல் இவர் கண்களுக்கு ஒரு இரத்த காட்டேரி நின்று சொல்லுது, 8 வருஷமாக நான் உன் ஊழியத்தை தடை செய்ய பார்த்தேன், ஒரு ஆள் கூட வர விடாமல் நான் தான் தடை செஞ்சேன் அப்படின்னு அது சொல்லுது. சொல்லும் பொழுது இவர், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், என் ஊழியத்தை விட்டும் தேவ ஜனங்களை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோடு கடிந்து கொண்டாரா. அந்த பிசாசு அன்னைக்கு ஓடுனது. அன்னைக்கு சாயந்தரம் ஆத்மா ஆண்டருக்கு அவருக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாரு. அன்னையில் இருந்து தொடங்கின ஊழியம் இன்னைக்கு 500 ஆத்துமாக்களுக்கு மேலே அந்த கிராமத்தில் ஆண்டு கொடுத்து அந்த ஊழியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 12 15 சபைகள் கிளை ஊழியங்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். தரிசனம் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தரிசனங்கள் நேரடியாக இயேசு பேசுகிறது, நேரடி காட்சி. நேரடியாக பேசாமல் தரிசனம் மூலமாக வருகிறது, அது செகண்டரி. தரிசனத்தில் பல வெரைட்டியான தரிசனங்கள் இருக்குது. ஸோ தேவ ஜனங்களை வரக்கூடிய நாட்களில் நம்ம எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த தேவ சத்தத்தை, தேவ சித்தத்தை எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள, எப்படி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் அநேக நல்ல நல்ல காரியங்களை நம்ம சேனலில் போடுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், எதில் பார்த்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நல்ல நல்ல சத்தியங்களோடு உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.